11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு வரோம். பகுதி 4 காப்பியங்கள். இதில் 3வது தலைப்பு இயேசு காவியம். இயேசு காவியம் கவிஞர் கண்ணதாசனால் எழுதப்பட்டது. விவிலிய நூலின் ஒரு பகுதியான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கவிதை நயம்பட எடுத்து கூறுவது தான் இந்த காவியம். இந்த காவியம் 5 பாகங்களை கொண்டது. பிறப்பு, தயாரிப்பு, பொதுவாழ்வு, பாடுகள், மகிமை, ஆதியிலே வார்த்தை இருந்தார் என்பது முதலாக மங்களம் ஈராக 149 தலைப்புகளை பெற்றுள்ளது. அதாவது முதல் தலைப்பு ஆதியிலே வார்த்தை இருந்தார். கடைசி தலைப்பு மங்களம். மங்களம் 149வது தலைப்பு. ஈராக அப்படின்னா கடைசின்னு அர்த்தம். அதாவது ஈற்றுப்பொழின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ களம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது கலன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா இது ஈற்று எழுத்து மாறி இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் ஈராக அப்படின்னா முடிவான தலைப்பு அப்படின்னு அர்த்தம். நமக்கு பாடமாக வந்திருக்கிறது 3வது பாகத்தில், அதாவது பொதுவாழ்வு என்ற பாகத்தில் என் வீடு செவ வீடு என்ற தலைப்பு நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. கவிஞர் கண்ணதாசனோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா முத்தையா, அப்பா பேர் சாத்தப்பன், அம்மா விசாலாட்சி. ராமநாதபுரம் மாவட்டம் சிறுகூடல்பட்டியில் 24/6/1927 அன்று பிறந்தார். திராவிட இயக்க பெருந்தகையோரில் ஒருவரான பன்மொழி புலவர் கா. அப்பாதுரை அவர்கிட்ட தமிழை விரும்பி பயின்றவர் இவர். அதே மாதிரி தொடக்க காலத்தில் அறிஞர் அண்ணாவுடைய கருத்தூட்டம் பெற்றவர். கண்ணதாசன் கவிதைகள், மாங்கனி, அர்த்தமுள்ள இந்து மதம் போன்றவை இவரோட படைப்புகளில் சில. திருச்சியில் உள்ள ஆன்மீக சமூக பணி ஆற்றி வருகின்ற கலைக்காவிரி அப்படின்ற நிறுவனம் இவருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இயேசு காவியத்தை எழுதித்தாங்க அப்படின்ட்டு. அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க தான் கவிஞர் கண்ணதாசன் இயேசு காவியத்தை இயற்றினார். பல்வேறு பணிகளுக்கு இடையில் அவர் 15 நாட்களுக்குள் 96 மணி நேரத்தில் குற்றாலம், திருச்சிராப்பள்ளி பகுதிகளில் தங்கி இந்த காவியத்தை எழுதி முடித்தார் அப்படின்ட்டு இந்நூலின் முன்னுரை கூறுகிறது. பாடல்களில் குற்றால சாரலின் இனிமையோடு அமைந்திருப்பதை படிப்போர் சுவைத்து மகிழலாம். என் வீடு சப வீடு. விவிலிய நூலில் இயேசு எருசலேமில் நிகழ்த்திய நிகழ்ச்சிகளை நற்செய்தியாளர் நாவல் வெளிப்படுத்தியுள்ளனர். இயேசு வியக்கத்தக்க நிகழ்ச்சிகளை நிகழ்த்தியவாறு ஒரு நாள் தம் சீடர்களோடு செருசலேம் நகரில் உள்ள ஆலயத்திற்கு வந்தார். அதாவது செருசலேம், இதோட உண்மையான பேர் ஜெருசலேம். தமிழ் ப்ரொனன்சியேஷனுக்காக செருசலேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிற கோயிலுக்கு என்ன பண்ணுறாரு, தன்னோட சீடர்களோட இயேசு கிறிஸ்து போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்கா அப்படின்ற திருவிழாவுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்க போகுது. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, யூத வணிகர்கள் ஆடுகள், புறாக்கள், பூக்கள் மற்றும் சில பொருட்களை எல்லாம் வீதியில் மட்டும் விலை கூவி விற்கிறது மட்டும் இல்லாமல் ஆலயத்துக்குள்ளும் விற்கிறாங்க. இதை பார்த்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அவர்களோட சீடர்களோட போயிட்டு சாட்டையால் இவங்களெல்லாம் அடித்து வெளியே துரத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் கடைகளெல்லாம் கீழே சாய்க்கிறாங்க. இப்போ இதை பார்த்துட்டு இந்த வணிகர்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் யார், எங்களை அடித்து இங்கேருந்து விரட்டுறதுக்கு நீங்கள் யார், உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, உங்களை தலைவர்னு யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, இது அங்கே என்னோட ஆலயம் வழிபாட்டிற்கு மட்டுமே அப்படின்னு அங்கே எழுதியிருக்கிறத சுட்டி காட்டி என்ன சொல்கிறாரு, இது வழிபாட்டுக்கு மட்டும்தான், வியாபாரத்துக்குரிய இடம் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த கோயிலை இடித்து தள்ளிடுங்க, நான் 3 நாட்களில் இதை மீண்டும் எழுப்பி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இது நாங்கள் கட்டுறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு, 46 ஆண்டுகள் ஆச்சு, நீங்கள் எப்படி 3 நாளில் கட்ட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட இந்த பாடம் முடியுது. அண்டு அப்படின்னா நெருங்கு, அண்டியவர் அப்படின்னா நெருங்கியவர்னு அர்த்தம். ஆணவம் அப்படின்னா செருக்கு, அதிகாரம் அப்படின்னா பொறுப்பு. 6 நாளிகை என்பது 24 நிமிடம். விரைவு கருதி 6 நாளிகை என்று கூறப்பட்டது. இயேசுவாகிய மகன் இரு பெயரொட்டு பண்பு தொகை. உய்வி, மீள், உய்விக்க அல்லது மீட்க. இயலுதல், முடிதல், இயல் எனும் வினை சொல்லடியாக பிறந்தது. ஏளனம்னா இகழ்ச்சி. காக்காமல் காக்கின்ற, காக்காமல்னா தவறாமல், காக்கின் அப்படின்னா கடைபிடிக்கின்ற. காசுக்காரர், நாணய மாற்றுக்காரர். சால்பு என்றால் பெருமை. சீடர் அப்படின்னா
ஆசிரியர் கருத்தை ஏற்று உடனிருந்து பின்பற்றுவர். இந்த இடத்துல இயேசு கருத்தை ஏற்று உடனிருந்து பின்பற்றுவர், அதாவது இயேசுவின் சீடர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தலை, தலை அப்படின்னா முதன்மை, முதன்மையான. திடம் அப்படின்னா உறுதி. தீக்காடு, தீமைகளின் கூட்டம், இங்கு கொடியவர்களை குறிக்கிறது. தேகம் அப்படின்னா உடல், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு திருமூலவர் கூறியிருக்கார். தேவமகன் அப்படின்னா தெய்வ மகன். இயேசு தேவனின் மகன் என்பது விவிலியம் கூறும் செய்தி. பனினா தொண்டு. பாஸ்கா, பஸ்கா, இஸ்ரேலிய மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வெளியேறியதை குறித்து கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படும் பண்டிகை தான் பஸ்கா எனப்படும். இது பஸ்கா அல்லது பாஸ்கா அப்படின்ற 2 சொல்லாட்சிகள் விவிலியத்தில் காணப்படுகின்றன. இப்பண்டிகை பற்றி தகவல் விவிலியத்தின் விடுதலை நூலில் காணப்படுகிறது. அதாவது விடுதலை நூல்னா யாத்திராகமம். பிரார்த்தனை என்பது வடமொழி சொல். இதற்கு தமிழ் சொல் வழிபாடு. பொன், தங்கம், இங்கு மேன்மை மிக்க இறைவனை குறிக்கிறது. மண்டு அப்படின்னா நெருங்கி தாக்கு. மரி, ஆடு. நீங்கள் இது எப்படி எழுதிக்கிறீங்க அப்படின்னா செம்மறி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா செம்மறி ஆடுன்னு ஒரு வகை ஆடு இருக்குது. மரி அப்படின்னா ஆடு. மாண்பு, பெருமை. வாணிபர், வணிகம் செய்பவர் எனும் பிறமொழி சொல்லுக்குரிய தூய தமிழ் சொல் வணிகர். வேன் அப்படின்னா விரும்பு. வேனவர், தாம் விரும்பியவாறு நடப்போர். புக் பேக் கொஸ்டின் ஆன்சர். திருக்கோயிலில் மக்கள் எப்போதும் வணிகம் செய்வதை வேலையாக கொண்டிருந்தார் என்பதை உணர்த்தும் சொல்லை கீழுள்ள இயேசு காவிய அடியிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். பாஸ்காவாம் திருநாளில் யூத மக்கள் பலவாணிபம் செய்து பழக்கப்பட்டோர். வணிகம் செய்வதை வேலையாக கொண்டிருந்தார் அப்படின்னா அவங்க பழக்கப்பட்டோர். இயேசு காவியத்தில் எருசலேம் திருக்கோயில் வணிகர்களை பற்றி கவிஞர் கண்ணதாசன் பாஸ்காவில் வாணிபராய் பழுத்திருந்தார் என கூறுகிறார். பழுத்திருந்தார் எனும் சொல் உணர்த்தும் கருத்து யாதுனா பல நாள் வணிகம் செய்து வந்தனர். தீக்காடு போன்றோருக்கு இயேசுநாதர் திருநாளின் பெருமைதனை எடுத்துரைத்து இவ்வடியில் திருநாள் என்பது எதனை குறிக்கிறதுனா இஸ்ரேலியர்கள் விடுதலை ஆன நாள், அதாவது பஸ்கா அல்லது பாஸ்கா. மலை போல குவிந்திருந்த வணிகரூடே. இத்தொடரில் வணிகர் குவிந்த இடம் எது அப்படின்னா வணிகர் குவிந்த இடம் ஆலயம். மாண்புடைய இயேசுபிரான் இவற்றை செய்து. இவற்றை என்ற சொல் எதை குறிக்கிறதுனா இயேசுபிரான் ஆலயத்தில் செய்த செயல்கள். என்றெழுதி இருப்பதனை படித்துச் சொன்னார். இயேசு காவியத்தில் இடம்பெறும் இந்த அடிகளில் என்றெழுதி இருப்பது எதனை குறிக்கிறதுனா என்னுடைய கோவில் இது பிரார்த்தனைக்கே. எருசலேம் திருக்கோயிலுக்குள் நுழைந்த இயேசு பெருமான் அங்குள்ளோரிடம் ஆலயத்தை காட்டுகிறேன், அதனை நீங்கள் மண்டியவாறு உடையுங்கள் என்றார். அவர் குறிப்பிட்டுள்ள ஆலயம் என்பதன் விளக்கம் கீழுள்ள எந்த அடியில் அமைந்துள்ளது? ஏளனமாய் சிரித்தார், தேகம் தன்னை சால்புறவே சொன்னாராம். அதாவது இந்த இடத்துல ஆலயம் அப்படின்றது உடலை குறிக்கிறது. இயேசு காவியத்தில் உள்ள என் வீடு செப வீடு என்னும் பகுதியின் சிறப்பு யாதுனா நற்செய்தியாளர் 4வரும் கூறிய செய்தி அடங்கியுள்ளன. தேங்க்யூ.